ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றமாக வருவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா, நம்முடைய வாழ்க்கையில காசு பணத்தை கண்களால் பார்க்க முடியுமா? ஒரு லட்சாதிபதியாகவோ ஒரு கோடீஸ்வரனாகவோ பொருளாதாரத்துல வளர்ச்சி நிலைகளை காண முடியுமா, வளர்ந்து வர முடியுமா என்று கேட்டால், நான் சொல்கிற இந்த விதிமுறைகள் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல பொருந்தி வருகிறதா இல்லையான்னு பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்துல தனுசு ராசி என்று பார்க்கிற போது ராசிநாதன் குரு பகவான் ஒரு பெரிய கிஃப்ட். அதாவது தனகாரகரே ராசிநாதனாக வருகிறார். உங்களுடைய ராசியிலே அவருக்கு அது ஆட்சி வீடு. 8ஆம் இடத்தில் சென்று அவர் மறைந்தாலும் அவருக்கு அது உச்ச ஸ்தான பலத்தை இழக்க மாட்டார். சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்தாலுமே அது அவருக்கு ஆட்சி வீடு. அதாவது ஒரு பெரிய கிஃப்டோடு பிறந்திருக்கிறீர்கள். இந்த இறை அருளோடு இயல்பாகவே தனுசு ராசிக்காரர்கள் பிறந்திருக்கிறீர்கள். ராசிநாதன் குரு உங்களுடைய தனாதிபதி. உங்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுல 2ஆம் அதிபதிக்கு பெரிய பங்கு இருக்கிறது. சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி, அவருமே சனி பகவான். 2, 3 கூடியவர் சனி பகவான். ராசிநாதன் குரு பகவான். உங்களுடைய பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி சூரிய பகவான். 10ஆம் அதிபதி புதன். இந்த அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இயல்பாக இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறாரா? இயல்பாகவே பிறந்ததிலிருந்தே இயல்பாகவே நீங்கள் பொருளாதார வளர்ச்சி அடைந்து கொண்டே போவீர்கள். யாராலும் எந்த தடையும் போட முடியாது. தனகாரகர் குரு, ராசிநாதன் குரு ராசியிலே ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரா? தனுசு ராசியிலே இருக்கிறாரா? பொருளாதாரத்துல நீங்கள் கொடி கட்டி பறப்பதை கடவுளாலும் தடுக்க முடியாது. அற்புதமான ஒரு யோக அமைப்பு. அதாவது அதே நேரத்தில் அவருடைய இன்னொரு வீட்டுல சுகஸ்தானத்துல நல்லபடியாக அமர்ந்திருக்கிறாரா? நீங்கள் நிச்சயமான பொருளாதார வளர்ச்சிகளை காண்பீர்கள். 8ஆம் இடத்துல மறைந்து உச்சமடைந்து இருக்கிறாரா? பொருளாதார முன்னேற்றங்கள் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ஜாதகத்துல தனுசு ராசிக்காரர்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசிக்கு கேந்திர கோணங்கள்ல, அதாவது 1, 5, 9ஆம் இடங்களிலேயோ 1, 4, 7, 10ஆம் இடத்திலேயோ குரு இருக்கிறாரா? நிச்சயமான பொருளாதார முன்னேற்றங்கள் இயல்பாக உண்டு உண்டு உண்டு. யாரும் தடுக்க முடியாது. ராசியிலே சுக்கிர பகவான் அந்த அமர்ந்திருக்கிறாரா? உங்களுக்கு அவர் யோகம் செய்யக்கூடிய கிரகம் இல்லை என்று சொன்னாலும், உங்களுக்கு அவர் அவயோகராக இருந்தாலும் காரகத்துவ நன்மைகளை வலுத்து செய்வார். அதாவது குரு சொல்கிற போது பேங்க் மணி, பேங்க்ல இருக்கக்கூடிய காசு, இருப்பில் இருக்கக்கூடிய பணம், வைப்பு நிதி. அதே நேரத்தில் சுக்கிர பகவான் என்று சொல்கிற போது ரொட்டேஷன் மணி, அன்றாட தேவைகளுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பணம் எல்லாமே சுக்கிரனை குறிக்கும். சுக்கிரன் ராசியிலேயோ ராசிநாதனோடோ குருவோட ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகி இருந்தால் அன்றாட பண தேவைகளுக்கான பற்றாக்குறைகள் உங்களுக்கு இருக்காது. தனுசு ராசிக்காரருடைய ஜாதகத்துல குருவோ சுக்கிரனோ வலுவாக இருக்கிறார்களா என்று பாருங்கள். ராசியோடோ நல்லபடியாக குருவோ சுக்கிரனோ தொடர்பில் இருக்கிறார்களா? நிச்சயமான பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு உண்டு உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் குருவோட சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கிறாரா? நிச்சயமான பொருளாதார நன்மைகள் உண்டு. அதாவது 2ஆம் அதிபதி சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறாரா? ராசியிலேயே அமர்ந்து ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறாரா? அது 2ஆம் இடத்துல குருநாதர் நீச்சம் அடைந்திருந்தாலும், மகரத்துல குரு நீச்சம் அடைந்திருந்தாலும் அந்த இடத்துல 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறாரா? நிச்சயமான பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு உண்டு உண்டு. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து அங்கே 3ஆம் அதிபதி இருக்கிறாரா? சொந்த முயற்சியாலேயே பணம் கொட்டோன்னு கொட்டுமே. அபரிமிதமான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சனி பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கிறாரா? சுக்கிரனோடு சேர்ந்து தனி சுக்கிரனோட பார்வையில ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறாரா? உங்களுடைய சொந்த முயற்சியாலோ அல்லது தொழில் வேலையாலோ ஏதோ ஒரு அமைப்பால பணம் உங்களுக்கு நல்லபடியாக வரும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையலாம். தனகாரகர் முயற்சி ஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி சனி பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு உண்டு உண்டு. சரியாக நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உங்களுடைய பாக்கியாதிபதி தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி சூரிய பகவான் குருவோட பார்வையில சிவராஜ யோகத்திலே இருக்கிறாரா? அல்லது பாக்கியஸ்தானத்திலே குருவும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்து அங்கே சிவராஜ யோக அமைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுது. அதாவது ஏதோ ஒரு கனெக்ட் இல்லை, ஏதோ ஒரு தொடர்புல சூரியன் குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாரா? உங்களுடைய பாக்கியாதிபதி ராசிநாதனோட தனகாரகரோட சம்பந்தப்பட்டு சிவராஜ யோக அமைப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? பொருளாதாரத்துல நீங்கள் முன்னேற்றம் அடைவதை இந்த பிரபஞ்சத்தால யாராலும் தடுக்க முடியாது. 10ஆம் அதிபதி புதன் ராசியிலே அமர்ந்து திக்பலமாக இருக்கிறாரா? ராசியிலேயே நிச்சயமாக நீங்கள் பொருளாதார முன்னேற்றங்களை தொழில் அடிப்படையில பார்க்கலாம்.
10ஆம் இடத்திலேயே ராசிநாதன் சென்று அமர்ந்து ராசிநாதன் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்களா? வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்கிறார்களா? பொருளாதாரத்துல நிச்சயமான முன்னேற்றங்கள் உண்டு. எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்து. அதாவது ஒரு யாதகத்துல ராசிநாதன், தனாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி, 10ஆம் அதிபதி, அதாவது இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிற போது இயல்பாக கண்டுபிடித்து விடலாம். தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகள் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறார்களா? உங்களுடைய பிறந்த யாதகத்துல தனுசு ராசிக்காரருடைய யாதகத்துல எந்த ராசியில வேண்டுமானாலும் இருக்கட்டும், சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறார்களா? அல்லது குறிப்பாக சிம்மத்திலோ மிதுனத்திலோ அல்லது இங்க கீழே கன்னியிலேயோ அல்லது மேஷத்திலோ, அதாவது புதனுக்கும் சூரியனுக்கும் ஆட்சி உச்ச வீடுகள்ல சூரியனும் புதனும் 9, 10ஆம் அதிபதிகள் தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்து இருக்கிறார்களா? அவரை குருவர் பார்த்து விட்டாரா? கொடி கட்டி பரப்பீர்களே பொருளாதாரத்துல. உடைய ஏரியாவில் நீங்க தானே பெரிய பொருளாதார தனவானாக இருப்பீர்கள். எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது சந்திரமங்கல யோகம் இருக்கிறது, குருமங்கல யோகம் இருக்கிறது, பிருகமங்கல யோகம் இருக்கிறது, அனபா யோகம், சுனபா யோகம், எத்தனையோ யோக அமைப்புகள். அதாவது மகாதன யோகம் 2, 9, 11ஆம் அதிபதிகள் கனெக்ட் ஆகிருக்கிறார்களா? தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். சிவராஜ யோகம் ஏற்பட்டு இருக்கிறதா? பஞ்சமகா புருஷ யோகத்துல எத்தனையோ யோக அமைப்புகள் இருக்கிறது. நான் இப்ப சொல்ற இந்த விடயங்கள் எல்லாமே ஒரு பர்டிகுலர் வியூ இல்லை, ஒரு குறிப்பிட்ட கோணத்துல சொல்கிறேன். எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 10ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லாமல் 10ஆம் இடத்தை 2, 3 கிரகங்கள் பார்க்கிறதா? அல்லது சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தை பார்க்கிறதா? பொருளாதார வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் அதிபதிக்கு திரிகோணத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா? நிச்சயமான பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறதா? பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதை நீங்கள் பொருளாதார முன்னேற்ற வளர்ச்சி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல 2 கிரகம் அல்லது 2 கிரகத்துக்கு அதிகமான கிரகங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். நிச்சயமான ஒரு உறுதியான தெளிவான தனவானாக நீங்கள் இருப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றம் உண்டு உண்டு உண்டு. இப்படி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. ராசி எப்படி இருக்கிறது? ராசிநாதன் எப்படி இருக்கிறார்? 2ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார்? எந்த கிரகம் நல்லா இல்லையா என்னுடைய யாதகத்துல? 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் சுபத்துவமாக இருக்கிறார்களா? உங்களுடைய சொந்த முயற்சியாலேயே முன்னுக்கு வந்து விடலாமே. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல ஸ்தான பலத்தோடு சுபத்துவமாக இருக்கிறார்களா? அவர்களுடைய காரகத்துவ அடிப்படையில தொழிலோ வேலையோ செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்து விடலாமே. பொருளாதாரத்துல எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. நான் சொன்ன இந்த வாய்ப்புகள், இந்த அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய யாதகத்துல தனுசு ராசிக்காரர்களுடைய யாதகத்துல வலுவாக இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்து விட்டால் நிச்சயமான பொருளாதார வளர்ச்சி உங்கள் வாழ்வில் உண்டு உண்டு உண்டு. வாழ்த்துக்கள். இந்த தகவல்களை எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.